இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு பயனடைங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டால் அது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், தேவனுடைய நாமத்துக்கும் மகிமையாக இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு இப்படி டிவிடி தேவையானாலும், எங்களுடைய வளரும் செடி பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 36வது வசனம். தகப்பனாகிய யாக்கோபு தன் பிள்ளைகளை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இது எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது, இது எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது என்று சொல்லி தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த சரித்திர சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கானான் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டபடியினால் எகிப்திலே தானியம் இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளில் 10 பேரை அனுப்பிவிடுகிறான். அவ்விதமாய் அவர்கள் தானியம் எடுப்பதற்காக எகிப்துக்கு வந்தபோது அங்கே அதிபதியாக யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்த உடனே அவன் புரிந்து கொண்டான். ஆனால் இவர்களோ, இவன் தான் நம்முடைய சகோதரனாகிய யோசேப்பு என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். தகப்பனிடத்தில் போய் தானியங்களை கொடுத்து வரும்படி அழைக்கும்போது, நீங்கள் திரும்பி வருகிற நேரத்தில் உங்களுடைய இளைய சகோதரன் இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்களே, அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். அதற்கு அடையாளமாய் நீங்கள் சொல்வது உண்மையா இல்லையா என்று அறியும்படி உங்களில் ஒருவனை இங்கே வைத்து போங்கள் என்று சொல்கிறான். அவ்விதமாக சிமியோன் எகிப்திலே யோசேப்போடு கூட தங்கியிருக்கிறான். மீதமுள்ளவர்கள் இங்கே தகப்பனை என்று பார்த்து, மீண்டுமாய் அங்கே போக வேண்டுமானால் பென்யமீன் கூட வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறான், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, இப்பொழுது பென்யமீனையும் நீங்கள் கொண்டு போக பார்க்கிறீர்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி எனக்கு விரோதமான செயல்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி அங்கே தகப்பன் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு காயத்தினாலே, ஏதோ ஒரு வேதனையினாலே, ஏதோ ஒரு பிரச்சனையினாலே அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை அன்றைக்கு யாக்கோபு சொன்னது போல, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த காரியம் இவ்விதமாய் நடைபெறுகிறது, என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட விரோதமான செயல்கள் நடைபெறுகிறது, நான் எதை செய்தாலும் அதில் காரணமில்லாத ஒரு காயங்கள் ஏற்படுகிறதே, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இப்படி இருக்கிறது, என்னுடைய காரியத்தில் மட்டும் இப்படி விரோதமான செயல்கள் நடக்கிறதே, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கொடுக்கப்படுகிற வார்த்தை உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு யாக்கோபு சொன்னது போல, நீங்களும் ஏன் என்கிற ஒரு கேள்வியோடு, எதற்காக என்கிற ஒரு கேள்வியோடு அமர்ந்திருக்கிறதை கர்த்தர் அறிந்தபடினால்தான் இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். காரணம், நீங்களும் இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து ஒரு மாற்றத்தை அறிந்து கொள்ள முடியும், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பி மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. நன்றாய் கவனிங்கள். 27ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் ஒரு பெரிய கடல் சேதத்திலே, கப்பல் சேதத்திலே அகப்பட்டு கொண்டு தத்தளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போன நிலையிலே ஆண்டவர் கிருபையாக அவர்களை கரை சேரும்படி செய்தார். அவர்கள் கரை சேர்ந்த இடம் மெலிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீவில் இருக்கிற மக்கள்
அவர்களுக்கு மிகுந்த அன்பு பாராட்டினார்கள். ஐயோ, இவ்வளவாய் போராடி இருக்கிறார்களே, ஜீவ போராட்டம், மரண போராட்டம் என்று சொல்லி போராடி இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு, ஒரு அன்போடு அந்த தீவின் மக்கள் அவர்களுக்கு மிகுந்த பாரபட்சம், அவர்களுக்கு மிகுந்த அனுகூலம் செய்ததை அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். குளிரோடு கூட இருந்த அந்த மக்களுக்கு அனல் உண்டாகும்படி நெருப்பு மூட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் பவுல் அவரும் சில விறகுகளை வாரி போடுகிறார். நன்றாய் கவனிங்கள், எத்தனையோ பேர் விறகுகளை வாரி போட்டார்கள். அதில் ஒருவர் பவுல். மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை இந்த பவுலுக்கு ஏற்படுகிறது. என்ன? ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து அவனுடைய கையிலே கவ்விக்கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எத்தனை பேர் விறகு எடுத்து போடும்போது யாருக்கும் எந்த தீங்கு ஏற்படாத சூழ்நிலையிலே இந்த பவுலுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் அனுபவம், ஒரு விஷப்பூச்சி அவன் கையிலே, விரியன் பாம்பு அவன் கையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதே. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எத்தனை பேர் விதமாய் செயல்படுறார்கள், எத்தனை பேர் இந்த காரியம் நடப்பிக்கிறார்கள், எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களே, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே, என் காரியம்தானே விதமாக இருக்கிறது, எனக்கு தானே இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருகிறது, என்னுடைய குடும்பத்தில் தானே இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் வருகிறது என்கிற ஒரு நிலையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறார். என்ன கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் என்ன செய்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். உடனே அவன் சற்றும் தாமதம் செய்யாதபடி அந்த விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சீக்கிரமாய் அதை உதற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் அதை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய சில அனுபவங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 34வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. நன்றாய் கவனிங்கள், கர்த்தரை தேடுகிற நீதிமான் என்கிற ஆண்டவர் விசுவாசித்து வருகிற பிள்ளைகளுக்கு துன்பங்கள், பாடுகள் அதிகமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்பதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அதே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டாகும். ஒருவேளை சோதனையின் பாதையிலே நீங்களும் ஏதாவது ஒரு காரியத்தினாலே காயப்பட்ட நிலைமையில் இருப்பீர்களானால், எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று சொல்ல வேண்டாம். அன்றைக்கு அற்புதமாய் அந்த பவுலை காத்த தேவன் உங்களையும் அவர் காப்பதற்கு, வழி நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். சங்கீதம் 86:17 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே விதமாய் நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இன்னும் அருமையான ஒரு வார்த்தை கவனிங்கள், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆம் அருமையானவர்களே, உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள் ஒரு அடையாளத்தை காணும்படி, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை காணும்படி ஒரு அடையாளமாக ஒரு அனுகூலமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். அதை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நேபுகாத்நேச்சார் ராஜா சாதாரணமாய் சூளையை சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். சாதாரணமாய் குற்றவாளியாய் நிர்ணயிக்கப்படுகிற, தீர்க்கப்படுகிற ஒரு மனிதனை அக்னி சூளையில் போடுகிறார்கள். ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரை போடும்போது 7 மடங்கு உஷ்ணப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அக்னியின் ஜுவாலை அதிகப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? மற்றவர்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான ஒரு வேதனையின் பாதையாக, அதிகமான ஒரு பாடுகளின் பாதையாக இருக்குமானால் இந்த கேள்வி உங்களுக்கு உண்டாகும். ஏன் எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது? ஏன் எனக்கு விதமாய் வேதனையின் அனுபவமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக நீங்கள் கூட நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, அப்போஸ்தலர் பவுல்
கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது ஒரு அருமையான வார்த்தை எழுதுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நன்றாய் கவனிங்கள். சோதனை ஒரு பக்கம் இருக்கிறது. திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிப்பது இல்லை. அதை காட்டிலும் பிரதானம் என்ன என்று சொன்னால், அந்த சோதனையிலே நீங்கள் தப்பிக்கொள்வதற்கு, அந்த சோதனையின் பாதையிலே நீங்கள் அமிழ்ந்து போகாதபடி காப்பாற்றப்படுவதற்கு ஒரு போக்கையும் உண்டாக்குவார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் சோதனையை பார்ப்பதை விட அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு ஒரு வழியை காண்பிக்கிறாரே, அந்த வழியை பாருங்கள். அந்த வழியை பாருங்கள். சோதனையில் தப்பிக்கொள்வதற்கு ஒரு வழியை பார்த்து விட்டீர்களானால் நீங்கள் ஜெயிப்பது நிச்சயம். சிறு பிள்ளைகளுக்கு படம் போட்டு பாடங்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். சில சமயங்களிலே நாம் பார்க்கலாம், அப்படியே ரவுண்டாக கோடு போட்டு வச்சுருப்பாங்க. மேலே பார்த்தா ஒரு கோழி குஞ்சு நிற்கும், கடைசியில் ஒரு தாய் கோழி இருக்கும். அங்கேருந்து அப்படியே வளைஞ்சு படங்கள் போடுவாங்க. ஒரு கோடு போட்டு கொண்டு வந்து தாய்க்கோழியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு வழி இருக்குது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது வழி தெரியாது, அப்படியே குழம்பி கிடக்கும். ஆனால் ஒரு வழி இருக்குது. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் கூட புலம்பிக் கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிங்கள். உங்களுடைய கவனம் அதில் இருக்கட்டும். அந்த தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கவனிப்பதில் நீங்கள் கருத்தாக இருப்பீர்களானால் நீங்கள் ஜெயிப்பது நிச்சயம். கடைசியாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்று தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசியிலே சொல்வதை பார்க்கிறோம். கடன் கொடுத்தவன் அந்த கடனுக்காக என்னுடைய 2 பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் கூட யோசிக்கலாம், கடன் கொடுத்தவன் அந்த கடனுக்காக பொருளை கேட்பார்கள், இல்லை என்ன வஸ்து இருக்குது அதை கேட்பார்கள். ஆனால் இங்கேயோ எனக்கு இருக்கிற என் பிள்ளைகளை கேட்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் அனுபவத்தில் இந்த மகள் தீர்க்கதரிசியில் வருகிறார். நீங்களும் அவ்விதமாக ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி என்கிற நிலையில் வரலாம். ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்வோம். நீதிமொழி 22:7 நாம் வாசிக்கும் போது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதம் சொல்கிறது. அதே 22ஆம் அதிகாரத்தின் 26 கடனுக்காக பிணைப்படுகிறவர்கள் ஒருவன் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன? நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடன் வாங்கும்படி அழைக்கப்படவே இல்லை. அதில் தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ரோமர் 13:8 நாம் வாசிக்கிறோம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனிடத்திலும் கடன் படாதிருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். தகப்பனாகிய யாக்கோபு தன் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறான், எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறதே ஏன் என்று கேட்கிறான். அதே போல இந்த நாளில் நீங்களும் கூட ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்வீர்களானால், கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இங்கே வைத்திருக்கிறார். விஷப்பூச்சி தொங்கினாலும் அதிலையும் தப்பிக்கொள்ள ஒரு போக்கு இருக்கிறது. 7 மடங்கு அக்கினி சூளையானாலும் அதற்கு மத்தியில் உங்களை காப்பாற்றுவதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த கடன் பிரச்சனையிலும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு மார்க்கம் அங்கே இருக்கிறது. அதே போல உங்கள் பிரச்சனைகளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு போக்கை உண்டாக்கியிருக்கிறார். அதை மட்டும் கண்டுபிடிங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏன் என்கிற கேள்வியோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகள், நீர் அவருடைய பிரச்சனையிலே காண்பித்திருக்கிற அந்த வழி, அந்த போக்கு, அதை கண்டு விடுதலை பெற்றுக் கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 94431113
292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.